பாருங்கள், நம்மளுடைய ஓமப்பொடி முறுக்கு நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது. ஓமம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கனால அதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரே கையில் வச்சு அப்படியே நுணுக்கிடலாங்க. நம்ம இன்றைக்கி ஓமப்பொடி முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காண்டி ஓமம் ஊற வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை கொட்டிக்குவோம். கூடவே எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் அதோடு சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் நான் அந்த மாதிரி தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த பெருங்காயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ஓமம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கையில் லைட்டாக நசுக்கி விட்டு சேர்த்திங்கன்னா ஓமம் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது நல்லா எல்லாத்தையுமே ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த பக்கம் மாவு பிணையிறதுக்குள்ள அடுப்பில் ஒரு கடாயில் இப்போ நான் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் 1/2 லிட்டர் அளவுக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் மாவு பிசைஞ்சுக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து மிதமான தீயில் வச்சுக்குவோம். ஏன்னா ஓமப்பொடி முறுக்குனால சீக்கிரமாக கருகிரும், அப்புறம் உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சுக்கணும். பிளாஸ்டிக் வச்சு கை சுத்தல் முறுக்கு இந்த மாதிரி எல்லா டிசைன்லேயுமே வருது. அமேசானில் லிங்க் இருக்குது, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். இப்போ இந்த மாதிரி முறுக்கு வச்சு எடுத்துருக்கோம். இதை உள்ளே போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப தேவையில்லை, சும்மா லைட்டாக குட்டி குட்டியாக உருண்டையாக வச்சுக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு உருண்டையை உள்ளே வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது கண்டெய்னர், அதை உள்ளே வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக நம்ம மேலேருந்து ப்ரெஷ் பண்ணி விடணும். அழகாக பூ போல் சூப்பராக வருது பாருங்கள். ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். நேச்சுரலாக அப்படியே போட்டிருக்கோம் கலரு. ஃபுட் கலரிங் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு கொஞ்சம் கலராக வேணும்னா கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபுட் கலரிங் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே போடல, கடலமாவோட கலர் தான் அது. பாருங்கள், நம்மளுடைய ஓமப்பொடி முறுக்கு நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது. ஓமம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கனால அதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரே கையில் வச்சு அப்படியே நுணுக்கிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம வந்து மாவு அரைக்க எதுவுமே தேவையில்லை. கடலை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மித்து ருத்து குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.